உதகையில் ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தி வரக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் யார் யார் பங்கேற்றார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். மாநாட்டில் பங்கேற்க மத்திய அரசு, தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு அரசின் 20 பல்கலைக்கழகங்கள் என 52 கல்வி நிறுவனங்களில் 49 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் ஆளுநர் துணைவேந்தராக இருக்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசின் கீழ் 20 பல்கலைக்கழகங்கள் உள்ள நிலையில் 12இல் துணைவேந்தர்கள் இல்லை. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாதி தூரம் வந்துவிட்டு பின்னர் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதே நேரம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் இயக்குநர்கள் யோகநாதன், பிரகாஷ் ஆகியோரும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் சார்பில் முதல்வர் சுந்தர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் MK கிருஷ்ணன், திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பஞ்சநாதம் கலந்து கொண்டனர். கோவையைச் சேர்ந்த அவினாஷி லிங்கம் கல்வி நிறுவனத்தின் துணைவேந்தர் V பாரதி ஹரிசங்கர், வேல்டெக் துணைவேந்தர் ரஜத் குப்தா, செங்கல்பட்டு SRM பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன், சேலம் விநாயகா மிஷன் துணைவேந்தர் முனைவர் PK சுதீர் கலந்து கொண்டனர். மேலும் சென்னை சிவ்நாடார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் SK பட்டாச்சாரியா, சென்னை கடல்சார் கல்வி நிலையத்தின் துணைவேந்தர் முனைவர் V ராஜேந்திரன், கன்னியாகுமரி நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தின் துணைவேந்தர் முனைவர் ஷர்ஜின் நற்குணம், சென்னை புனித பீட்டர்ஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் துணைவேந்தர் முனைவர் N மல்முருகன் ஆகியோரும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். சென்னை IIT, திருச்சி NIT, IIIT காஞ்சிபுரம், தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர்.